ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மீன் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது மீன் அவியல். இந்த மீன் அவியலுக்கு நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. எண்ணெய் எதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக எப்படி மீன் அவியல் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சாலை மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா வேறு ஃபிஷ்ஷில் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் மீனை வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 15 சாலை மீன் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு பாதி மாங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு முருங்கைக்காவை 2 ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கூட ஒன்று சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி இருந்தால் ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூட. இப்போ புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் வந்து நமக்கு தேவையான புளிப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாங்காய் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்துக்கோங்க. ஆனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா இது வற்றி வர டைம் மீனில் நல்லா உப்பு ஏறிடும். ஸோ உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு மூடி போட்டு மூடி 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். அது வரை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மீன் அவியல் ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. இதில் நம்ம எந்த எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.